இங்க கங்காவுமே ஒரு பக்கம் காவேரி கிட்ட, இங்க பாரு காவேரி, நீ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் சந்தேகப்பட்டு இருக்காத. கண்டிப்பா இந்த மாதிரி விஜய் இப்படிலாம் பண்ண மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் எப்பவுமே உனக்கு எந்த விஷயத்திலயும் உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாருன்னு சொல்லி அவங்களுமே ஒரு பக்கம் இங்க காவேரிக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இங்க குமரன் டைம் விஜய் தான் மனசுல பிளான் பண்ணி வச்ச எல்லா விஷயத்தையுமே இங்க குமரன் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு. உண்மையை சொல்ல போனா காவேரிக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கடைசி நிமிஷத்துல எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. அவளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த ரொம்பவே சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு சொல்லி நானுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டேன். அந்த ஒரு விஷயத்தினால தான் காவேரி ரொம்ப உடஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க விஜயுமே குமரன்ட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க குமரனுமே இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எதா இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை இங்க காவேரிட்ட ஓப்பனா பேசிட்டே பண்ணுங்க, எந்த ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்றாங்க. இது கிட்டோன்னு விஜயுமே கொஞ்சம் ஆறுதல் ஆயிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி எப்பவும் போல வீட்டுக்கு போறாரு. அதே நேரம் காவேரியுமே இந்த பக்கம் விஜய் நம்ம தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோமோ, அவர் நமக்காக தான் எல்லாம் பார்த்து பார்த்து பண்றாரோ, ஒருவேளை இந்த விஷயத்துல நம்ம ரொம்பவே அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி தப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. பேசாம இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நம்ம டைரக்டா விஜயை பார்த்து விஜய்கிட்டே நேரடியாக கேட்டுருவோமே, என்ன இதாக இருந்தாலும் எங்கிட்ட ஓப்பனாக பேசிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டேரெக்டாக பேசுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி சரி நம்ம விஜய்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அங்கேருந்து கிளம்பி இங்கே விஜயை பார்க்க வராங்க. அதே நேரத்தில் விஜயுமே இங்கே டேரெக்டாக காவேரிகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் ஹாட் வாட்டர் அவங்க கிட்ட கொடுக்கறதுக்காக வராங்க. அங்கே வெண்ணிலா அவங்கள பார்த்துட்டு, என்ன வெண்ணிலா நீ படுத்துக்க, நான் உனக்கு ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன், இதை எடுத்து நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த சுடுதண்ணியை அந்த பக்கம் வெண்ணிலா பக்கத்தில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அப்போ விஜயமே அங்கேருந்து வெளியில் வரும்போது இங்கே விஜயை பார்த்து ஏதோ ஒரு ஃபீல் ஆகுறாங்க வெண்ணிலாவுமே. அப்போ இந்த பக்கம் விஜய் விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு 2 அட்டம்ப்டில் இந்த பக்கம் விஜயால் அதை நம்பவே முடியல. அப்போ இந்த பக்கம் வெண்ணிலா தான் விஜய்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் இங்கே வெண்ணிலா கிட்ட போயிட்டு, வெண்ணிலா என்ன தானே விஜய்னு கூப்பிட்டேன், நீ தானே கூப்பிட்டா விஜய் விஜய்ன்ட்டு, என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த பக்கம் வெண்ணிலாவுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு இங்கே காவேரி வந்துடுறாங்க. காவேரி கரெக்டாக இங்கே வந்த உடனே வெண்ணிலாவுமே ரியாக்ஷனை கரெக்டாக காவேரி பக்கம் திருப்புறாங்க. அப்படி திருப்பினவனை தான் இந்த பக்கம் விஜயுமே காவேரியை கவனிச்சுட்டு, இங்கே பாரு காவேரி, இவன் என்ன விஜய்னு சொல்கிறா, வெண்ணிலாவுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப ஹாப்பி ஆக்குறாரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் காவேரியுமே அசையாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் வெண்ணிலாவுமே அழுதுகிட்டு மறுபடியும் விஜய்க்கு பின்னாடி பார்த்து அங்கே ஏற்கனவே நடந்த ஆக்சிடென்ட்டை பற்றி நினச்சி பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே விஜயுமே என்னாச்சு வெண்ணிலா, என்ன இருக்காங்க அப்படின்னு வெண்ணிலா மேலே இருக்க அக்கறையில் ரொம்பவே அவங்களை விசாரிக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதே நேரம் வெண்ணிலாவுமே இந்த பக்கம் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சுட்டு தலையில் கை வைக்கிறாங்க. அப்போ விஜயுமே அதை பற்றிலாம் யோசிக்காத, எதை பற்றியும் யோசிக்காத, நீ முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே பார் காவேரி, அவள் என்ன விஜய்னு கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியுமே காவேரியை பார்த்து அங்கே விஜயுமே லைட்டாக கண்கலங்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் இங்கே காவேரியுமே இதுக்கு மேலே விஜய் நமக்கு சொந்தமானவர் கிடையாது, அவர் கண்டிப்பாக நம்மளை விட்டு பெரிய தான் போறாருன்னு சொல்லி தான் மனசளவில் முடிவு பண்ணி பயங்கரமாக ஃபீல் பண்ணி கண் கலங்கி அங்கேருந்து வெளியில் வராங்க. இங்கே காவேரியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு விஜயுமே சரி நம்ம காவேரியை சமாதானப்படுத்திடலான்ட்டு அங்கேருந்து எந்திக்க ட்ரை பண்ணும்போது இங்கே வெண்ணிலாவுமே விஜய் அங்கேருந்து விடாமல் அவங்க கையை பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் விஜய்க்குமே வேற வழி இல்லாமல் இங்கே வெண்ணிலா பக்கத்தில் உட்காந்து அவங்க கிட்ட ரொம்பவே கேஷுவலாக பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே சரியாயிரும் வெண்ணிலா, கவலைப்படாத, நீ முதல்ல என்னாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, அமைதியாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்களுக்கு ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கள் காவேரியுமே பயங்கரமான ஒரு நெருப்பு குழியில் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் என்னால் சமாளிக்க முடியல, விஜய் என்னை விட்டு என் கண்ணு முன்னாடி பிரிய போறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜயுமே வெண்ணிலா தன்னோட கையை பிடிச்சிட்டு அங்கேயே இருக்கிறதுனால அவருமே வேற வழி இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருந்துறாரு. வெண்ணிலாவுமே இங்கே விஜய் பக்கத்திலே வச்சு அவங்களுமே தூங்கிடுறாங்க. வெண்ணிலாவுக்கும் விஜய் பிரியறதுக்கு மனசே இல்லை, ஏன்னா அவங்களோட பழைய ஞாபகத்தோட சம்மந்தப்பட்ட ஒரே ஆள்னா அது விஜய் மட்டும்தான். அதனால விஜய் விட்டு பிரியாமல் அவங்களுமே விஜய் பக்கத்திலே இருக்கணுன்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் அடுத்த நாள் காலையில் இங்கே விஜயுமே வெண்ணிலாவை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், ஏன்னா நேத்து அவ சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இந்த விஷயத்தை பற்றி டேரக்டாக காவேரி கிட்ட போயிட்டு, காவேரி இன்னைக்கு நம்ம வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் காவேரியுமே விஜய் கிட்ட கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாமல் இருக்காங்க. அப்போ விஜயுமே என்னாச்சு காவேரி, வாயை திறந்து பேசு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே காவேரியுமே இல்லைங்க நான் வரல, நீங்கள் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட விஜயுமே நீ ஏதோ தேவையில்லாத விஷயத்த தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் காவேரியுமே உங்ககிட்ட இதுக்கு மேலே என்னால் ஓப்பனாக பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்களே வெண்ணிலாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவாய்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் காவேரியுமே தன்னோட ரூம்குள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்தா விஜயுமே சரி ஓகே இப்போ நம்ம வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனால் அது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களுமே டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற டாக்டர்ட்டுமே நேற்று நைட்டு நடந்த விஷயங்களை பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு டாக்டருமே சார் இங்கே பாருங்க, இப்போ அவங்களுக்கு ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு, சொல்லப்போனால் அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் தான் இதெல்லாம், இதுக்கு மேலே தான் நீங்கள் ரொம்பவே கேராக அவங்கள பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அவங்க பக்கத்தில் நீங்கள் இருந்து பார்த்துக்கணும், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வெண்ணிலா கூட கண்டிப்பாக விஜய் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த
டாக்டர் ரொம்பவே வந்து அழுத்தமா விஜய் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட விஜயுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு.